வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து டோருக்கு வந்து உட் பாலிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டோராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபர்னிச்சராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் வரணும் அப்படின்னாக்கா, டோர் முதல்ல எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும். நம்ம வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சரியாக பண்ணல, எதனா மிஸ்டேக் பண்ணிட்டோம், வேலையை சுருக்கிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங் வராது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டோர் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். உட் பாலிஷ் பண்ண போறோம் அப்படின்னாக்கா ஒரு டோர் வந்து கிளீனாவே இருக்காது. ஒரு சில நேரத்துல வந்து ரொம்ப பொருசலா இருக்கும், வால் அறுப்பு இருக்கும். அது மாதிரி வந்து பஃபிங் போட்டிருப்பாங்க. அந்த பஃபிங் வந்து இது மாதிரி மூடும் பள்ளமா இருக்கும். அலையா போட்டிருப்பாங்க பஃபிங்கு, சொட்ட சொட்டையா இருக்கும். அதெல்லாம் இல்லாம நம்ம வந்து கிளீனா வந்து தேய்க்கணும். அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல நல்லா தேய்ச்சா மட்டும் தான் உங்களுக்கு கடைசியில் நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும். இந்த பஃபிங் கோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொட்ட சொட்டையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அது மாதிரி போட தெரியாதவங்க போட்டிங்க அப்படின்னா அது மாதிரி சொட்ட சொட்டையாக ஆயிரும். அதை தான் வந்து க்ளீனாக தேய்க்க போகிறோம். இது மாதிரி பஃபிங் சீட்டை போட்டு நம்ம வந்து தேய்க்கலாம். அது வந்து 120 100 இந்த 2 ml இந்த 2 பஃபிங் சீட்டில் வந்து தேய்க்கலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப ரஃபாக போடக்கூடாது. ரொம்ப ரஃபாக போட்டிங்கனாக்கா கீரலாக விழும். அதை தேய்க்கிறதுக்கே கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். இப்போ நான் வந்து பஃபிங் ஷீட்டு போட்டு நான் தேய்க்கிறேன். 100 பஃபிங் ஷீட்டு இது. சிடி மாதிரி இருக்கும் பஃபிங் ஷீட்டு. 100 நம்பர் போட்டு தேய்ச்சிங்கன்னா தேக்கு மரத்தெல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. அப்படியே ஸ்மூத்தாக மட்டமாக வச்சு தேய்க்கணும். மிஷின்லாம் வச்சு பட்டியாக குறுக்கும் நடுக்க வச்சு தேய்ச்சிங்கனாக்கா சொட்ட சொட்டே ஆயிரும். தெரியாதவங்க இந்த மிஷின் யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப டேஞ்சரான மிஷினு. அதனால் சேஃப்டியாக ரொம்ப பழக்கமானவங்க இந்த மிஷினை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மட்டமாக போட்டுன்னு வரேன். அந்த முதல்ல போட்டாங்க பார்த்தீங்களா, அது வந்து சொட்ட சொட்டையாக இருந்தது. அது போகிற அளவுக்கு வந்து நான் வந்து ஸ்மூத்தாக போடுறேன். அது போட்ட பிறகு அந்த மரத்தில் இருக்கிற அந்த ஓட்டை உடச்சல், பொரிசல், வால் அறுப்பு அதெல்லாம் போயிடும். இது மாதிரி நம்ம தேய்க்கிறோம் அப்படின்னா இது மாதிரி பஃபிங் மிஷினை போட்டு தேய்ச்சதுக்கு அப்புறமும் நம்ம வந்து சாண்டிங் மிஷின் போட்டு தேய்க்கணும். தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இப்போ சாண்டிங் மிஷின் போட போகிறீங்க அப்படின்னா நல்லா மரம் எந்த வாட்டத்துக்கு இருக்குதோ அந்த வாட்டத்தில் வச்சு நல்லா தேய்ச்சிங்க அப்படின்னா நம்ம போட்ட பஃபிங் மிஷினோட கோடெல்லாம் நல்லா போயிடும். மட்டமாக இருக்கும், அலாலியாக இருக்காது. உங்களுக்கு அந்த கண்ணாடி மாதிரியான ஃபினிஷிங் வரும். இது மாதிரி நீங்கள் சாண்டிங் மிஷின் போட்டதுக்கப்புறமும் சீலர் போட்டுட்டு மறுபடியும் சாண்டிங் மிஷின் போடணும். அது மாதிரி சைன் போட்டு சீலர் போடுறதுக்கப்புறம் சாண்டிங் மிஷின் போடணும். இது மாதிரி ஃபுல்லாகவே நம்ம மட்டெல்லாம் சாண்டிங் மிஷினே போட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா மட்டமாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும். உங்களுக்கு வந்து பியூ உட் பாலிஷ் வந்து ஃபுல் ஒர்க்கு வீடியோ வந்து கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ ஒர்க் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பியூ உட் பாலிஷ் எப்படி அப்ளை பண்ணுறது, தேய்க்கிறதுலாம் எப்படி, பட்டி பார்க்குறது எப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக இருக்கும் பியூ உட் பாலிஷ் ஒர்க். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்றவங்க ராயல் உட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.